கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வேதவசனம், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:7. நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் வல்லமை இயேசுவின் ரத்தத்திற்கே உள்ளது. ஏனென்றால் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. பழைய ஏற்பாட்டு நாட்களில் தேவனோடு ஒப்புரவாக, பாவ நிவர்த்தியாக ஆசாரியன் வருஷத்திற்கு ஒரு முறை தனக்காகவும் ஜனங்களுக்காகவும் 2 ஆட்டுக்கடாவில் ஒரு ஆட்டுக்கடாவின் மேல் பாவம் சுமத்தி போக்காடாகவும் மற்றொரு ஆட்டுக்கடாவை பலி செலுத்தி பாவ பிராயச்சித்தம் செய்வார்கள். இப்படி ஆசாரியன் மற்றும் சபையாரின் பாவங்கள் நிவர்த்தியாகும். அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முழு உலகத்தின் பாவங்களையும் தன்மேல் சுமத்தி ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல முழு ரத்தத்தையும் சிந்தி சிலுவையிலே பலியானார். அவரை நோக்கி பார்த்து எந்த பாவங்களானாலும் நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி சுத்திகரிப்பதற்கு இயேசுவின் ரத்தம் உண்மையும் நீதியும் உள்ளதாய் இருக்கிறது. இன்றைக்கும் பாவத்தினால் சமாதானம் இழந்து குற்ற மனசாட்சியில் தவிக்கிற உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவனிடத்தில் பாவ விமோச்சனம், பாவ மன்னிப்பு உண்டு. நீதிமொழிகள் 28:13 படி தன் பாவங்களை மறைக்காமல் இயேசு கிறிஸ்துவிடம் அறிக்கையிட்டு அதை விட்டுவிடுங்கள், இரக்கம் பெறுவீர்கள். அவரிடத்தில் மன்னிப்பும் இரக்கங்களும் உண்டு. அறிக்கையிட்டு குற்ற மனசாட்சி இல்லாமல் சமாதானமாய் வாழுங்கள். பாவங்கள் போக்கும் ஒரே ரத்தம் இயேசுவின் ரத்தமே. ஆமென். நம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, என் பாவங்களுக்காக நீர் சிலுவையில் அடிக்கப்பட்டு என் பாவங்களை சுமந்தீர் என்று விசுவாசிக்கிறேன். என் பாவங்களை அறிக்கையிடுகிறேன். என்னை உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், நல்ல தகப்பனே. ஆமென்.